Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 3 exercise 3.8 ல problem number 2. வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Exercise 3.8 problem number 2. Find the value of a and b if the following polynomials are perfect square. அதாவது perfect square னா நம்ம அதாவது ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு ரூட் கிடைக்கும். அதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அது மட்டும் இல்லை, அதோட மீதின்னு சொல்லுவோம் இல்லையாமா, நம்ம ஃபைனலாக கண்டுபிடிப்போம் இல்லையா, ரிமைண்டர், அது வந்து நமக்கு ஜீரோவாக கிடைக்கணும். அதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். தமிழில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகள் முழு வர்க்கங்கள் எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பு காண்க. நம்மளுடைய ரிவைஸ்டு டெக்ஸ்ட் புக், அதாவது 2020 ரிவைஸ்டு டெக்ஸ்ட் புக்கில் இங்கிலீஷ் மீடியம் புக்கு பேஜ் நம்பர் 106 இருக்குது. அதுவே தமிழ் மீடியம் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 108 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் எழுதலாமா? சொல்யூஷன் தமிழ் மீடியம் பிள்ளைங்க தீர்வுன்னு எழுதிக்கோங்கம்மா. ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இது வந்து ஆர்டராக இருக்கான்னு வெரிஃபை பண்ணலாம். x⁴, x³, x² x அண்ட் கான்ஸ்டன்ட் கரெக்டாக இருக்குது. ஓகேம்மா, இப்போ நெக்ஸ்ட் டேரெக்டாக ப்ரொசீட் பண்ணலாம் லாங் டிவிஷன் மெத்தடில். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை அப்படி எழுதலாமா? 4x⁴ மைனஸ் 12x³ ப்ளஸ் 37x² ப்ளஸ் bx ப்ளஸ் a. ஓகேம்மா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுமா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு நம்ம ரூட் எடுக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் x⁴ இல்லையாம்மா, இதுக்கு நம்ம ரூட் எடுத்தால் என்னம்மா வரும்? ரூட் ஆஃப் 4க்கு வந்து ரூட் என்னென்னா 2 இல்லையா, 2 x⁴ ரூட் என்ன வரும்? x², அதாவது எக்ஸ் பவரில் வந்து பாதி எடுக்கணும், அவ்வளோதான். டிவைட் பை 2 போட்டாலும் சரி தான், பாதி எடுத்தாலும் சரி தான். அப்போ 2x². அதே நம்பர் தான் நம்ம திருப்பி போட போகிறோம். அப்போ என்ன வரும்? ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா, அப்போ ரெண்டுக்கு ஏதாவது ஒரு நம்பர் எடுக்க போகிறோம். 2x². இதுக்கு நம்ம என்ன சிம்பிள் போட போகிறோமா? ரவுண்டு சிம்பிள். ஓகேம்மா, ரவுண்டு சிம்பிள் போட்டாச்சு. ரவுண்டு சிம்பிள் போட்டாச்சுன்னா அந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம இங்கேயும் எழுதணும், 2x², இங்கேயும் மறக்காமல் எழுதணும். புரியுதாம்மா? இது வந்து 2x². ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல போட்டாச்சுன்னா அதே நம்பர் தான் நமக்கு வரும். ஸோ 4x⁴. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணாமல் என்ன வரும்? சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா அது வந்து கேன்சல் ஆகும். இப்போ கேன்சல் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டு டேர்மை நம்ம அப்படியே இறக்க போகிறோம். அப்போ என்னமா வரும்? மைனஸ் 12x³ ப்ளஸ் 37x². ஓகேம்மா, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப்புக்கு ரவுண்டு சிம்பிள் வந்தாலே அந்த ஸ்டெப்பை நம்ம அடுத்த இதுக்கு நம்ம அந்த நம்பரை அடுத்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப்புக்கு மறக்காமல் இருக்கிறதுக்காக இது 2 இல்லையா, ஸோ மறக்காமல் இருக்கிறதுக்காக 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2x² × 2 அவ்வளோதான். அப்போ என்னமா வரும்? 2 × 2 4x². இதுக்கு நம்ம என்ன சிம்பிள்மா கொடுக்க போகிறோம்? ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா, இது ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாமே. 4x². ரெக்டாங்கிள்னா என்ன பண்ணணும் பாருங்கள், அந்த டிவிஷனுக்கு வெளியில் எழுத போகிறோம். அப்போ அந்த நம்பரை நம்ம இங்கே எழுத போகிறோம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்கம்மா, ஏன்னா இது ஒரு எலமெண்ட், இந்த பிளேஸில் வரும்போது 2 எலமெண்ட் வரும். ஸோ x⁴ கரெக்டாக. நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கம்மா. தேர்ட் ஸ்டெப்பு, இங்கே என்ன நம்பர்மா இருக்குது அது அப்படியே இங்கே எழுதுங்க. 12x³ டிவைடட் பை இங்கே என்ன நம்பர்மா இருக்குது அந்த நம்பர் அப்படியே நம்ம இங்கே எழுதலாம். 4x². என்னம்மா வரும்? கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 3x இல்லையா, மைனஸ் 3x என்னம்மா வரும்? 4 3s are 12. ஆமாம், கரெக்ட். இதுக்கு நம்ம ரவுண்டு சிம்பிள் கொடுக்க போகிறோம். ரவுண்டு சிம்பிள்னா என்ன அர்த்தம்னா, அந்த நம்பரை நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணணும், இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். புரியுதாம்மா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கம்மா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப்பு, ரவுண்டு சிம்பிள் போட்டாச்சுன்னா அந்த நம்பர் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணணும். மைனஸ் 3x ப்ராக்கெட் இங்கே என்ன நம்பர்மா இருக்குது அதை நம்ம அப்படியே அங்கே எழுதலாம். 4x² மைனஸ் 3x. 4x² மைனஸ் 3x. இப்போ நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். என்ன வரும்? மைனஸ் 12x³ 3 3s are 9 இல்லையா, ப்ளஸ் 9x. இப்போ டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த நம்பர் அங்கே வருதான்னு கூட வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம இந்த சிம்பிள் போட போகிறோம். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டாச்சுன்னா அந்த நம்பரை நம்ம இன்சைடு, அந்த டிவிஷனுக்கு இன்சைடு எழுத போகிறோம். அப்போ மைனஸ் 12x³ ப்ளஸ் 9x². நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கம்மா, இது நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். இப்போது இது ரெண்டையும் கேன்சல் ஆகும். அப்போ 37 - 9னா 30ல்
2 போயிடுச்சுன்னா 28 இல்லையா 28x². நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம அப்படியே இறக்க போகிறோம் ப்ளஸ் bx ப்ளஸ் a. ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கம்மா. 5th ஸ்டெப் இல்லையா 5th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். 2 இன்று இங்கே என்னம்மா இருக்குது, இந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2x² மைனஸ் 3x. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண என்னம்மா வரும், ஈக்குவல் டு 4x² மைனஸ் 6x இல்லையா 6x. இப்போ இதுக்கு 5th வந்து என்ன சிம்பிள்மா, ரெக்டாங்கிள் சிம்பிள். ரெக்டாங்கிள் சிம்பிள்னால் அந்த நம்பரை நம்ம இந்த சைடு எழுத போகிறோம். அப்போ என்னம்மா வரும் 4x² மைனஸ் 6x. ஓகேம்மா, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்து 2 எலமெண்ட், இதில் 3 எலமெண்ட் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 6th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இங்கே என்ன நம்பர்மா இருக்குது, அந்த நம்பரை இங்கே எழுதிக்கோங்க. டிவைடட் பை இங்கே ஃபஸ்ட் என்ன நம்பர்மா இருக்குது, அந்த நம்பரை இங்கே எழுதிக்கோங்க 4x². எலிமினேட் பண்ணியாச்சுன்னா நம்ம வரும் 4 28ல் 7 இல்லையா 7. கரெக்ட் 7. ரவுண்டு போட்டுக்கோங்க. ரவுண்டு போட்டால் என்ன அர்த்தமா, அந்த நம்பரை நம்ம இங்கேயும் எழுதணும், மறக்காமல் இங்கேயும் எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரவுண்டு சிம்பிள் வந்துருச்சுனாலே அந்த நம்பரை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் 7 ப்ராக்கெட். இங்கே என்னமா இருக்குது அது அப்படியே இங்கே எழுதுங்க. ஃபைனல் ஸ்டெப்புக்கு 4x² மைனஸ் 6x ப்ளஸ் 7. அப்போ என்னமா வரும், மல்டிப்ளை பண்ணால் 7 4s are 28x² மைனஸ் 7 6s are 42x ப்ளஸ் 7 7s are 49. இதுக்கு என்ன சிம்பிள்மா நம்ம போட போகிறோம், இந்த சிம்பிள். ஓகேம்மா. இந்த சிம்பிள்னால் என்ன அர்த்தம், அந்த நம்பரை நம்ம இதில் எழுத போகிறோம். 28x² மைனஸ் 42x ப்ளஸ் 49. ஓகேம்மா. ஃபைனல் ஸ்டெப்புக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். மைனஸ், இது ப்ளஸ், இது வந்து மைனஸ். ஓகேம்மா. இப்போ நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பி இருக்குது, இங்கே 42 இருக்குது. இப்போ நம்ம செப்பரேட் பண்ணவோ ஆட் பண்ணவோ முடியாது இல்லையா. ஆனால் ப்ராப்ளத்தில் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னென்னா given us perfect square. என்ன கொடுத்துருக்குல்ல, perfect square கொடுத்ததுனால நம்ம இதை வந்து 0ன்னு போடலாம். ஓகேம்மா. 0ன்னு போட்டாச்சுன்னா நம்ம வந்து இதை ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட் பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எழுதலாமா, கேர்ஃபுல்லாக எழுதணும் சைன். இப்போ ஏ இங்கே என்ன சைன்மா, மைனஸ். மைனஸ் மாற்றி போட்டுறக்கூடாது. 49 ஈக்குவல் டு 0, ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ ஏ ஈக்குவல் டு 49. கரெக்டாமா, ஏ ஈக்குவல் டு 49. இப்போ நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அண்ட் பி அப்படி போட்டுக்கலாம். பி இதில் என்ன சைன்மா, நம்ம சேஞ்ச் பண்ண சைன் ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 0. நம்ம சேஞ்ச் பண்ண சைன் தான் போடணும், ஏன்னா சேஞ்ச் பண்ணால் தான் 2 ஆட் பண்ணால் தான் நமக்கு 0 வரும். அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் 42. அவ்வளோதாம்மா. இப்போ நம்ம ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.